பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் வசனம் 9-10. உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். இன்றைக்கும் நம்முடைய வீடுகளில், நம்முடைய தொழிலில், நம்ம செய்கிற காரியங்களில் பற்றாக்குறைகள் வருவதுண்டு. என் களஞ்சியம் பூரணமாக நிரம்பல, காரியங்கள் ஆசீர்வதிக்கப்படல, ஒரு நன்மையுமே இல்லை, ஆண்டவரை விசுவாசிக்கிறேன், ஆனால் நம்முடைய பொருள்ல எல்லா விளைவின் முதல் பலன்ல கர்த்தரை கனம் பண்ணுகிறோமா? தேவனுக்கென்று தசமபாகம் கொடுக்கும்படியா தேவனுடைய கட்டளை சொல்லுகிறது. யாத்ராகம் நாட்கள்ல இருந்தே உன்னுடைய முதல் விளைச்சல் முதல் பலனை ஆண்டு கொடு என்று சொல்லுகிறது. இன்னைக்கு நமக்கு நிறைய பிராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் இருக்குது. எனக்கு தெரியும், ஒரு சபையை நடத்துகிற ஊழியனா இருக்கிற எனக்கு தெரியும் எத்தனையோ குடும்பங்கள் இருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள். ஆனால் நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன? தேவனுக்கென்று கொடுக்க வேண்டிய தசம பாகம். என்னால் முழு தசம பாகத்தை கொடுக்க முடியல, முதல் படி தேவனுக்கென்று என்னால் இயன்ற ஒரு காணிக்கையை செலுத்துறேன்னு கொடுத்து பாருங்க. அப்பொழுது தேவனுக்கென்று உங்க சம்பாத்தியத்தில் முழு தசம பாகத்தை கொடுக்கும்படியா கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். கர்த்தருடைய சபையில் அங்கம் ஆனவுடன் எனக்கு கற்றுக் கொடுத்த காரியம், தேவனுக்கு என்று செலுத்த வேண்டிய தசம பாகத்தை 10% நீங்க தசமமாக கொடுக்கணும். அதை கொடுக்கும்படியாக அர்ப்பணித்த, அதை கொடுக்கும்படியாக தேவன் கிருபை கொடுத்தார். எல்லா இடத்துலையும் களஞ்சியங்களை நிரம்பி வழிய செய்தார். அதை செய்து அனுபவிக்கிற பொழுது, எப்பொழுதுமே தேவன் கொடுக்கிற பிரமாணங்களை நம்ம அனுபவிக்கிற பொழுது, பாஸ்டர் உங்க வாழ்க்கையில பற்றாக்குறையே வரலையா? வந்தது. பற்றாக்குறையின் நாட்கள் வந்தது, குறைவின் நாட்கள் வந்தது, சோதனை நாட்கள் வந்தது. அந்த நாட்கள் எல்லாம் எவ்வளவு முடியுமோ தேவ சமூகத்தில், பற்றாக்குறையின் நாட்கள்ல, கஷ்டத்தின் நாட்கள்ல, வேலை இல்லாத நாட்கள்ல என்ன தேவன் ஆசீர்வதித்தாரோ அதிலிருந்து தசமபாகத்தை கொடுத்தோம். தேவன் திரும்ப வேலையை கொடுத்தார். கொடுத்த உடனே கர்த்தருக்கு சேர வேண்டிய தசமபாகத்தை கொடுத்தோம். வசனம் சொல்லுகிறது, உன் பொருளாலும் உன் விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. தேவனுக்கு கொடுப்பது என்பது தேவனை கனப்படுத்துகிற காரியம். தன்னை கனம் பண்ணுவர்களை ஆண்டவர் கனப்படுத்துவார். இன்றைக்கு எந்த இடத்துல பொருளாதார பற்றாக்குறை இருக்கிறது, என்ன ஒரு பற்றாக்குறை, சமாதானத்தில் பற்றாக்குறை இருக்கிறது, தேவ சமூகத்தில் ஆண்டவர் கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுங்க. தேவனுக்கென்று நேரத்தை கொடுக்கணும். காணிக்க மட்டும் இல்லை, ஜெப நேரம், வேதத்தில் தேவனோடு ஐக்கியப்பட்டிருக்கிற நேரம், நம்மளால முடிஞ்ச ஒரு சின்ன ஊழியத்தை செய்கிற நேரம், எல்லாவற்றிலும் ஆண்டரை கனப்படுத்தணும். அப்படி செய்கிற பொழுது நம்மளோட குடும்பத்தில், வேலையில், பிரயாசத்தின் பலன் எங்க குறைஞ்சிருக்குதோ அந்த பலனை ஆண்டவர் அதிகரிக்க செய்வார். ஆண்டவரே, இன்றைக்கு உங்க வார்த்தையின்படி எல்லா வகையிலையும் உங்களை நான் கனப்படுத்தும் ஆண்டவரேன்னு சொல்லி கர்த்தரை கனப்படுத்தும்படியா நீங்கள் முதல் அடி எடுத்து வைக்கிற பொழுது கர்த்தர் உங்களுக்கு பல இடத்துல விடுதலை கொண்டு வருவார். அப்போ என்ன நடக்கும்னா, நம்முடைய களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், நம்ம ஆலைகள் திராட்சரசம் புரண்டோடும். இன்னைக்கு ஒருவேளை சரீரத்தில் பலவீனத்தின் நிமித்தமாய் சுகத்தில் பற்றாக்குறை இருக்கலாம், பொருளாதாரத்தில் பற்றாக்குறை இருக்கலாம், குடும்பத்தில் சமாதானத்தில் பற்றாக்குறை இருக்கலாம். தேவ சமூகத்தில் சொல்லுங்க, உங்களோடு நான் கொடுக்க வேண்டிய நேரம், உங்கள் வேதத்தை வாசிக்க வேண்டிய நேரம், என்னுடைய சம்பாத்தியத்தில் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய தசமபாக எல்லாவற்றிலும் உங்களை கனப்படுத்த ஆண்டவரை. அப்படி ஆண்டவரை கனப்படுத்த எல்லா இடத்துலையும் உங்களுக்கு சம்பூர்ணமும், ஆலைகளில் புரண்டு வருகிற திராட்சரசம் புரண்டோடு எல்லா இடத்தை என் ஆண்டவர் சம்பூர்ணத்தினால் நிரப்புவார், சந்தோஷத்தினால் நிரப்புவார். தேவனுடைய மகிமை உங்களை நிரப்பும். சங்கீதம் 36:8 சொல்லுகிறபடி கர்த்தர் தம்முடைய ஆலயத்தை சம்பூர்ணத்தினால் நிறைத்திருக்கிறார். நீங்க இருக்கிற உங்க ஆலயத்திலிருந்து தேவனுடைய நன்மை கடந்து வரும். இந்த ரெகபோத் ஊழியத்திலிருந்தும் கர்த்தருடைய நன்மை உங்களை சந்திக்கும்படியாக உங்களை ஆசீர்வதிக்கிறேன். தேவ கிருபை உங்களோடு இருப்பதாக. God bless you.